வணக்கம். ஒரு சின்ன பொருள் ஒரு பெரிய கதைய சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு பழங்கால நாகரிகத்தோட கதைய? முடியும். வாங்க, ஒரு சின்ன மணி எப்படி நம்ம பண்டைய தமிழர்களோட அபாரமான தொழில்நுட்பத்தையும் அவங்க சமூகத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கலைப்பொருளையே பாருங்களேன். இந்த மாணிக்க கற்களால செஞ்ச மணிகளோட அழக பாருங்க. என்ன ஒரு நேர்த்தி! அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுன்னு நினைச்சு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இவ்ளோ அழகா இவ்ளோ நேர்த்தியா செஞ்சாங்களே, அவங்க யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்துச்சு? வாங்க, இந்த மர்மம் முடிச்சா அவிழ்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கும் முதல் படி அதோட மூலப்பொருள் தானே. நம்ம தேடலும் அங்கிருந்து தான் தொடங்குது. இந்த அழகான மணிகளை செய்யறதுக்கு தேவையான அந்த விலைமதிப்பற்ற கற்கள், அது அவங்க எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க? ஆரம்பத்துல இது ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பா தான் இருந்திருக்கு. குறிஞ்ச நிலத்துல தந்தத்தால செஞ்ச கருவிகளை வச்சு தங்கம் தோண்டும்போது அப்பப்போ இந்த மாதிரி மணிக்கற்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த சமூகம் தன்னோட இயற்கை வளங்களோட எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இது ஏதோ நம்ம கற்பனை இல்ல, இதுக்கு இலக்கிய சான்றே இருக்குங்கிறது தான் இங்க ஹைலைட். புறநானூற்று பாடல்ல வேட்டைக்கு போறவங்க இந்த மாதிரி மணிகளை தேடி அலைஞ்சத பத்தி தெளிவா சொல்லிருக்காங்க. அதாவது இதுக்குன்னே பிரத்யேகமா ஆட்கள் இருந்திருக்காங்க. ஓகே, கற்கள் கிடைச்சாச்சு. அடுத்த கட்டம் என்ன? ஒரு சாதாரண கூழாங்கல் எப்படி பளபளப்புற ஒரு ரத்னமா மாறுது? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க வாங்க, நாம இப்போ ஒரு பண்டைய கால பட்டறைக்குள்ள போகலாம். அவங்க தொழில்நுட்பம் எவ்வளவு நுணுக்கமா இருந்திருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். முதல்ல மூலக்கற்களை சூடான உலையில வச்சு வாட்டுறாங்க. அப்புறம் அதை ஒரு தற்காலிக வடிவத்துக்கு உடைச்சு மெதுவா சின்ன சின்னதா செதுக்கி வேணுங்கிற வடிவத்துக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்து ரொம்ப கவனமா அதுல ஒரு துளை போடுறாங்க. கடைசியா அதை நல்லா தேய்ச்சி பழப்பழன்னு மெருகேத்துறாங்க. அப்பப்பா, என்ன ஒரு உழைப்பு! இதுல இந்த சூடு படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ். கரடு முரடான கற்களை ஒரு சூடான பானைக்குள்ள வச்சு அதோட வாய சுண்ணாம்பு கல் வச்சு மூடிடுவாங்க. எதுக்குன்னா அந்த வெப்பம் வெளிய போகாம உள்ளேயே இருந்து கல்லுக்கு சீரான ஒரு நிறத்தை கொடுக்கும். பாத்தீங்களா அவங்களோட அறிவை? அவங்களோட திறமையும் கலை நயத்தையும் பாருங்க. ஒரே மாதிரி மணி மட்டும் செய்யல. வட்ட வடிவம், பீப்பாய் மாதிரி, 2 கூம்பு சேர்ந்த மாதிரி, கோல வடிவன்னு பலவிதமான டிசைன்கள்ல செஞ்சு அசத்தியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் செஞ்ச அந்த மனுஷங்க யாரு? அந்த கைவினைஞர்கள் யாரு? நல்ல வேளையா சங்க இலக்கியம் அவங்களோட பெயர்களையும் அவங்க செஞ்ச பிரத்யேகமான வேலைகளையும் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த மொத்த இண்டஸ்ட்ரியோட ஆரம்ப புள்ளி இந்த பூழியர்கள் தான். பதிச்ச பத்துல இவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. முல்லை நிலத்துல வாழ்ந்த இவங்க தான் மலைப்பகுதிகள்லயும் காட்டுலயும் போய் இந்த மூளைக்கற்களை சேகரிக்கிற வல்லுநர்களா இருந்திருக்காங்க. அடுத்தது வண்ணக்கண். இந்த பேர் பல சங்க இலக்கிய பாடல்கள்ல வருது. இவர்தான் மாஸ்டர் ஆர்டிசன். கற்களை வெட்டுறது, மெருகேத்துறது, சாயமேத்துறதுன்னு எல்லா வேலைகளையும் செய்யற ஒரு பலத்துறை நிபுணர் இவர்தான். குயினர். இவங்க தான் ஃபைன் டியூனிங் ஸ்பெஷலிஸ்ட்ஸ். மணிகள்ல ரொம்ப நுணுக்கமா தொலை போடுறது, அதை ஆடைகள்ல வச்சு தைக்கிறது, பூத்தையல் மாதிரி டிசைன் பண்றதுன்னு ரொம்ப டெலிகேட்டான வேலைகளை இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருந்திருக்காங்க. கடைசியா குட்டுவர். குறுந்தொகை பாடல்ல இவங்கள பத்தி குறிப்பு இருக்கு. மேற்கு கடற்கரையில வாழ்ந்த இவங்க தான் டிசைனர்ஸ். தயாரா இருக்கிற மணிகளை ஒன்னா கோர்த்து அழகான ஆபரணங்களா மாத்துறது இவங்களோட வேலை. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க, இந்த பழங்கால தொழிலோட ஒரு பெரிய சித்திரத்தை இப்ப பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைச்ச மணிகள்ல எவ்ளோ வகைகள் இருக்கு பாருங்க. செவ்வந்திக்கல், கடல் நீல பச்சைக்கல், செங்கற்கள், ஊதா, நீலம், படிகம், பளிங்குன்னு ஒரு கற்களின் வானவில்லையே உருவாக்கியிருக்காங்க. இது அவங்களோட வர்த்தக தொடர்புகள் எவ்ளோ தூரம் பரவி இருந்துச்சுன்னும் புவியியல் பத்தின அவங்க அறிவு எவ்ளோ ஆழமா இருந்துச்சுன்னும் காட்டுது. அதோட நிக்கல, சாதாரண கற்களை மட்டும் அவங்க பயன்படுத்தல. நவரத்தினங்கள்னு சொல்றோமே, அந்த 9 விலைமதிப்பற்ற ரத்னங்களையும் வச்சு வேலை செஞ்சிருக்காங்க. வைரம், மரகதம், நீலம், மாணிக்கம்னு இது அவங்க திறமையோட உச்சம். இது ஏதோ வீட்ல 4 பேரு சேர குடிசை தொழில் இல்ல. அரிக்கமேடு, கொடுமணல், புருந்தல் மாதிரியான சங்ககால ஊர்கள்ல மணி தயாரிக்கிற பெரிய தொழிற்சாலைகளே இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான மணிகளை அங்கிருந்து கிடைச்சிருக்கு. அதாவது இது ஒரு பெரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்னஞ்சிறிய மணி அதுக்குள்ள இவ்ளோ பெரிய வரலாற்ற, தொழில்நுட்பத்தை, ஒரு சமூகத்தோட கதையே வச்சிருக்கு. அப்போ நாம இன்னும் கண்டுக்காம விட்டிருக்கிற நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மற்ற சாதாரண பொருட்கள், அதுக்குள்ள இன்னும் எத்தனை எத்தனை பிரம்மாண்டமான கதைகள் சொல்லப்படாம காத்துக்கிட்டு இருக்குமோ?